ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னென்று நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் நம்ம சபரிமலைக்கு பயணம் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து எனக்கு இருமுடி கட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், அதனால் பேக்கிங் ஒர்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டேன் 10 ஹவர்ஸ் 12 ஹவர்லாம் நல்லா வெயிட் பண்ணி தரிசனம் பார்த்தான்லாம் சொன்னாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணிக்கணும்ல, அதுதான் இந்த வீடியோ. கெட்டிங் ரெடி டு சபரிமலை அந்த வீடு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்னெல்லாம் பேக் பண்ணுறேன், என்னெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து போகிறதுக்காக அயன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்காரு. அங்கே ஒரு பை இருக்குது. அப்பா வந்து இந்த வருஷம் 18வது மலை. ஸோ அதனால் ஒரு கன்று வாங்கி வச்சுருக்கோம் சபரிமலைக்கு எடுத்து போகிறதுக்கு. ஃபைனலாக நம்ம தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு அப்பா ரெடி ஆகிட்டாங்க. அங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும், அங்கே போய் என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி செப்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் குருசாமி 18வது மலை 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நைனாக்கு. சரி, என்னப்பா பண்ணுறீங்க? என்னெல்லாம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம்? எனி பிளான்? ஸோ அங்கே போய் நம்ம பம்பாயில் குளிச்சுட்டு சந்தனம் அதெல்லாம் வைக்கணும்ல, அதனால் அந்த இந்த பேக் எதுக்குன்னா, இந்த பேக்கை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோன்னு வைங்களேன், அதிலே ப்ரெஷ்ஷு, கண்ணாடி, இந்த மாதிரி சந்தனம், குங்குமம் எல்லாமே இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரு துடைக்கிறதுக்கு. நல்ல ஆளுக்கு ஒரு பேக், எனக்கு ஒரு பேகு, அங்கே அப்பாவுக்கு ஒரு பேகு, இந்த மாதிரி செட்டிங்காக வச்சுருவாங்க இந்த மாதிரி பேக்கில். ஸோ சப்போஸ் இன்கேஸ் நம்ம அங்கே போய் மிஸ் ஆனால் கூட இந்த பேக் ஆளுக்கு ஒரு பேக் இருக்கும்ல, எடுத்து நம்ம ரொட்டீனை பார்த்துட்டு மேலே போய் ஐயனை தரிசித்து அங்கே போய் ஒன்று சேர்ந்துக்க வேண்டியதான். அதனால் அந்த பிளான். ஸோ இந்த பேக் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. எல்லாம் இந்த பேக் அப்பா ரெடி பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சோப்பு இருக்குது, ப்ரெஷ் இருக்குது, சீப்பு இருக்குது, சளி பிடிச்சிச்சுன்னா விக்ஸ் ஆக்ஷன் இருக்குது, விக்ஸ் இருக்குது, அங்கே போய் எண்ணெய் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பேக் அப்படி எடுத்தோன்னா பம்பையில் குளிச்சுட்டு அப்படியே பட்டையை போட்டுட்டு ஐயனை நினச்சிட்டு மேலே நடந்துட வேண்டியதுதான். என்னப்பா, எப்படிப்பா உங்களுக்கு யாருப்பா கற்றுக் கொடுத்தா அதெல்லாம்? குருசாமியா? இந்த ப்ரொசீஜர் பண்ணுங்கன்னு எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் அது பெரிய பாதையில் போகும்போது தானே? டார்ச் லைட்டு, கத்தி எல்லாமே வச்சுருப்போம் ஒரு சேஃப்டிக்காண்டி. ஏன்னா இப்போ அப்படி கிடையாது, இப்போ எல்லாமே ரொம்ப காடு மாதிரிலாம் இல்லை. ஸோ அடுத்து என்ன எடுத்து வைக்க போகிறோம்? அடுத்தால நம்ம வந்து போடுற துணிகள் எடுத்து வச்சு முதல்ல நம்ம பையை எடுக்கணும். அப்படியே அங்கே அந்த பையை எடுத்துங்க விடுவோம். இதில் தான் ப்ராப்பர்ட்டிஸ். இது என்னோட பையா? உங்க பை என்ன கலர் வித்தியாசமா இருக்கு? இது வந்து 18-20 வருஷம் ஆகுது இந்த பைய வாங்கி. ஒரு வருஷம் கூட மாத்தவே இல்லையா? அதுதான் அவங்க போட்ட அந்த எம்ஆர்பியோடு இருக்கு. எம்ஆர்பின்னா என்ன? முடிசூடும் பெருமாள் ராஜகனி மூஜா கம்பெனி நேம். ஸோ அப்போனா அந்த பைக்கு அவ்வளோ பவர். தொடர்ந்து 18 வருஷத்துக்கு மேலே எடுத்து போயிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மார்ச்லேயே ஒரு தடவை போனீங்க. அப்போ அது நான் போய் 20-22 வருஷம் போட்டு போட்டு. நான் இதுதான் எனக்கு 3வது பையா. உனக்கு இந்த வருஷம் தான் பை மாற்றாம போகும். ஆமாம், போன வருஷம் வாங்க முடியுது. ஆறா எனக்கு? அதாவது அகில் ஏகேஎல்னு சொல்லியிருந்தோம். ஐயன் இப்படிதான் விரும்புகிறாரு போல. அவ்வளோதான். ஸோ ஓகே, எனக்கு என்னெல்லாம் ஆறு இருக்கு எனக்கு. அகில் ராஜா. ஸோ என்னோட பேக் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. வேஷ்டி, கருப்பு வேஷ்டி, ஒரு சட்டை அப்படியே எடுத்து அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக. இல்லை, என்னோடய தோல் பை வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து ஒரு 2 சட்டை, 2 பனியன் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்பாவோட இதான் பண்ணுவோம்.
ஐட்டம்ஸை நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா, நம்மளோட பவர் பேங்க், அப்புறம் நம்ம ஹெட்செட்டு, இதை சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அங்கே சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியாது. இன்கேஸ் ஒரு 12 hours நம்ம மாட்டிக்கிட்டோன்னா பேக்கப்புக்கு நம்மளுக்கு சார்ஜ் வேணும். ஸோ அதனால் சார்ஜ் போட்டு வச்சுருவோம். ஒட்டாடி நல்ல வேலை போட்டோம். அண்ட் நம்ம தலைவனையும் போட்டு வச்சுப்போம். தலைவன் நாங்கள் போய் யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் ட்ரெயினில் போகும்போது யூஸ் ஆகும். ஸோ ஓகே, 2 பேரையும் சார்ஜ் போட்டு வச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் என்னோடய தோல் பை முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பாவுக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க. எடுத்து வச்சிட்டா 2 பேரோட தோல் பையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஐயனை பார்க்க ஜாலியாக கிளம்பிட வேண்டியதான். இது வந்து நான் போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு. இங்கே வந்து ட்ராவல், அதாவது பம்பை வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் போவேன். அங்கேருந்து குளிச்சுட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறது தான். இதெல்லாம் அப்பாவோட தோல் பை, என்னோடய தோல் பை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோல் பை வந்து அப்பா வந்து நம்ம 18வது மலையில், அதனால் தேங்காய் கன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த தோல் பை. தேங்காய் கன்று மட்டும் தொங்க போட்டு சைடில் தொங்க போட்டு அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நான் பேக்கில் எடுத்து வைக்கிறது வந்து இந்த பவர் பேங்க் மட்டும் நான் இன்னும் எடுத்து வைக்கணும். மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து நாளைக்கு போகும்போது உடச்சிட்டு போகணும். அதுக்காக 2 தேங்காய் இருக்குது. 2 தேங்காய் ஒன்று அங்கே இருக்குது, ஒன்று வந்து அப்பாவோட குடிமி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக ஐயனை ஒரு மண்டலம் ஃபுல்லாக விரதம் இருந்து ஐயனை பார்க்க போகிறோன்றது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து இருமுடி கட்டு. ஸோ ஓகே, நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணி நான் என்னெல்லாம் பார்க்குறேன், என்னெல்லாம் எனக்கு பிளெஸிங்ஸ் வருதோ அதே பிளெஸிங்ஸ் உங்களுக்கும் வரும். ஸோ நீங்களும் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வருஷம் நல்லதே நடக்கும், உங்களுக்கும் நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணுற இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நாளைக்கு வந்து எனக்கு வந்து இருமுடி கட்டு, அதை அப்படியே நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாமியே சரணமையப்பா.